ரொம்ப பவர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட் டு தமிழ்நாடு இந்த படம். இந்த பழங்குடி மக்களுடைய வேதனையை சொல்கிறது வந்து வேறொரு விஷயம். இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக அந்த படத்தை வெறுமனே பார்த்துட்டு போகிறதெல்லாம் தாண்டி இது கொடுக்குற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோடைய ரிஃப்ளெக்ஷன் என்னவாக இருக்குதுன்னா, ஒரு விழிப்புணர்வாக இதை எடுத்துகிட்டு போகவே முடியாது. ஏன்னா எளிய மக்களுடைய வழியை வந்து சொல்கிறதுல 2-3 வகைகள் இருக்குது. இப்போ வழியாக இது வந்து விழிப்புணர்வு. இதை உங்களுக்கு எப்படி விட்டானே தெரியல எனக்கு. என்னை மட்டும் உட்கார வச்சு 110 கற்றுக் கொடுத்தா உங்களுக்கு எத்தனை கற்றுக் கொடுத்தா? சென்சார் போர்டில் வந்து சொல்லவே முடியாத பல கதைகள் இது ஒன்று. பியூரோக்ரஸியை சொன்னீங்கன்னு விட்டுருவோம். பியூரோக்ரஸியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன், அரசியல்வாதிக்கு அது பிரச்சனை இல்லை, அதை எப்படி வேணால் சண்டை போட்டு போகிறான்னு சொல்லி விட்டுருவோம். ஆனால் அது வந்து பொலிட்டிக்கலி ஸ்ட்ரெயிட்டாகவே பொலிட்டிஷியன்ஸை காட்டுறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அதை எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்து இந்த இடத்துல நிப்பாட்டி இருக்கதே ஒரு பெரிய வெற்றி தான். ஒரு சின்ன புள்ளியாக இல்லாமல் அது அவ்வளோ அழுத்தமான ஒரு விஷயம். ஏன்னா இது வந்து எப்படின்னா படித்தவங்களுக்கே பாடம் எடுக்கிற பெரும் பாடம் இந்த விஷயம். அதனால தான் இவ்வளோ டிஸ்கஷன்ஸ் திரும்ப அதோடைய தொடர்ச்சி நீண்டிக்கிட்டே இருக்குது. ஏன்னா எளிய மக்களுக்கான கதைகளை வந்து தொட்டு எடுத்து அதை செயல்படுத்துறது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு 2 கொம்பை வச்சு 2 பக்கமும் சண்டை போட்டு விடலாமான்னு உருவாக்குற ஒரு பக்கம் கதைகள் உருவாக்குறது வந்து. ஆனால் நான் நினைப்பேன் அடிக்கடி, எனக்கு நினைக்கிறதுனா எல்லாருக்கும் நம்ம ஒரு சிறகு வச்சு விட்டோம், அவங்க பறக்கிறதுக்கான வழியாக இருந்தால் நல்லா இருக்குமே நான் நினைப்பேன். இது வந்து இது 2மே இல்லாத வேறொரு பக்கம். இது வந்து விழிப்புணர்வோட வேறொரு பக்கம். இது எப்படின்னா இதை சேஃப்டியாக வச்சு தொடர்ச்சியாக அதை நீங்கள் கொண்டுட்டு போகணும்.